ஓம் பம் வாராகி நம. அனைவருக்கும் வணக்கம். என் மகனுக்கு எப்போது திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்த பிரசனம் பார்க்கப்பட்ட நாள் 21/9/2025 மதியம் 3:27 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஜாமக்கோள் பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு எளிதான பலனை, அதுக்கு உடனடியான தீர்வையும் கொடுத்துட முடியும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கான கொடுப்பனைக்கான கர்மா அவங்களுக்கு இருக்கணும். ஒரு விஷயத்துக்கான பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதும் நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதும் கேள்வி கூடியவரோட கர்மா, அவரோட வினைப்பயன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அப்படிங்கிற அமைப்பில் இவங்க கேட்ட கேள்விக்கான உதயம் பார்த்திங்கன்னா மிதுன உதயம், ஆருடம் கன்னி ஆருடம். அப்போ உதயத்துக்கும் ஆருடத்திற்கும் அதிபதி ஒருவரே புதன். அப்போ அவரோட பலம் பொதுவாக எந்த பிரச்சனை கேட்டாலும் அந்த கேள்வி கேட்டவருக்கான தகுதியும், கேள்வி யாருக்காக கேட்கப்படுகிறதோ அந்த நபருடைய தகுதியும் அந்த உதய அதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை வைத்து தான் பார்ப்போம். இதில் பார்க்கும்போது உதய அதிபதி புதன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அப்படின்னா கேட்ட கேள்விக்கு அடையக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்க்கும்போது, அந்த உதயாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வெளிக்கட்ட ஜாம புதன் 9ஆம் இடத்துல போய் உட்காந்து கவிப்பில் இருக்கார். அப்படிங்கும்போது தற்காலிகமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அந்த தற்காலிக பிரச்சனை அப்படிங்க பார்க்கும் பொழுது இவருக்கு வீரியம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனே வீரியக்காரகன், உதயமும் மிதுன உதயம், காலபுருஷனோட 3ஆம் இடம் வீரியஸ்தானத்தை சொல்லக்கூடியது. உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் சூரியன், அவர் 3ஆம் அதிபதி, அவரும் வீரியத்தை தான் சொல்கிறார். அப்படிங்கும்போது வீரிய சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. ஆனால் அது திருமண தடைக்கு காரணம் இல்லை. இந்த பையன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இந்த திருமணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருப்பான். அப்புறம் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா இந்த வீரிய குறைபாடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் அப்படிங்கிறது வீரிய சொல்லக்கூடிய கிரகம், காலபுருஷனோட 3ஆம் அதிபதி. கூட ராகு இருக்கும்போது அந்த வீரியம் அதிகமாகிறது. கவிப்புங்கிறது அது வீணாக போகிறது, சேதமாகிறது அப்படின்னு சொல்லுவோம். கவிப்பு அப்படின்னா சேதமாகனு சொல்லுவோம். அந்த மாதிரி சேதப்படுத்திட்டார். அதனால் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இவரை நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். முதல்ல பையன்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணி சரி பண்ணுங்கள். முதல்ல இவரை சரி பண்ணி ரெடி பண்ணுங்கள். ஆனால் திருமணம் பண்ணதுக்கான தகுதியெலாம் இருக்குது, டெம்பரவரியாக தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கான டாக்டரை மருத்துவரை அணுக சொன்னோம். அதே போல் உதயத்துக்கு குருவோட சம்பந்தப்படும் போது அதற்கான வழிபாட்டு முறைகள் பரிகாரம்லாம் செய்யும்போது இதற்கான விஷயத்துலேருந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிரும். அவங்களும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வருவாங்க, உடல் சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனையிலேருந்து வருவாங்க. அப்படிங்கிற அமைப்பில் இந்த உள்கட்ட குரு கவிப்பில் இருக்க புதனை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையில் பார்க்குறாரு. வெளிக்கட்ட குரு உள்கட்டத்தில் இருக்க உச்சமான புதனை பார்க்குறாரு. உள்கட்டத்தில் இருக்க புதனுக்கு பிரச்சனையே கிடையாது, இருந்தாலும் குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இதற்கான ரெமடி சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். முதல்ல பேசுங்க, அதற்கப்புறம் நம்ம சொல்கிற வழிபாடு முறைகளை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம குறித்து தர நாள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் நேரத்தில், நம்ம குறித்து தரக்கூடிய நாள் நேரத்தில் ஒரு முருகன் கோயிலில் போய் விறகடுப்பில் தான் சமைக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் செய்து அங்கே இருக்க தெய்வத்துக்கு படைத்து வழிபாடு செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த சர்க்கரை பொங்கலை கொடுத்து கூடவே ஒரு தண்ணீர் பாட்டிலும் கொடுக்கணும். பின்ன இவங்க வீட்டில் இருக்கவங்களும் அந்த பையனும் மெயினாக சாப்பிட்டு வாங்க, வழிபாடை கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. எப்போ இதை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமச்சந்திரன் உதயத்தை தொடரக்கூடிய காலம். அப்படிங்கும்போது 4 கட்டம் இருக்குது ஜாமச்சந்திரன் தொடர்றதுக்கு. சந்திரனுக்கு கதிர் 21. அப்போ 4 அப்படின்னு பார்க்கும்போது 2 8 4 1 4 அப்படிங்கும்போது 84 அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு 90 நாள்லேருந்து ஒரு 100 நாளைக்குள்ளே இதற்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நல்லபடியாக நீங்கள் கேட்டது நடக்கும். ஒரே ஒரு விஷயம், இந்த வழிபாடு முறையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை போய் கரெக்டாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. பண்ணிட்டு வந்துட்டு அதற்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனை மருத்துவர்கிட்டையும் செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரி பண்ணியாச்சு. அப்படிங்கிற அமைப்பில் நல்லா ரெக்கவர் ஆகிட்டார். ஏன்னா சின்ன பையன் தானே, ஒரு 24 25 அந்த வயசு பையன்தான். அப்படிங்கிற அமைப்பில் சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடலாம்.
என்ன சார் 24 25 வயசுலேயே கல்யாணமா அப்படின்னா, இந்த காலத்துலலாம் 30 35 36 தானே சார் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப லேட் மேரேஜ். 25 டு 27 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஏஜ். அது இல்லாமல் இவங்களாம் வந்து அந்த கரெக்டான ஏஜில் வந்து திருமணம் பண்ணக்கூடிய பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அமைப்பில் இவங்க சீக்கிரமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இல்லை, கரெக்டான ஏஜில் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கான வழிபாடு முறைகளை சொன்னோம், அதை போய் பண்ணாங்க. இப்போ அந்த பையனுக்கு திருமணம் ஓகே. ஏன்னா இந்த பையன் சைடில் தான் பிரச்சனை வந்திருக்கு. எதை பார்த்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிட்டு வரான். காரணம் இந்த விஷயந்தான், அந்த கவிப்பில் இருக்க ரகசியம். அப்போ அதை நம்ம சொல்லி சரி பண்ணியாச்சு. இப்போ திருமணத்துக்கும் பையன் ஓகே சொல்லிட்டான், திருமணம் பார்த்துட்டாங்க, நிச்சயம் பண்ணி வருகிற தை மாதம் அவருக்கு திருமணம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோள் பிரச்சனை மூலமாக ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கும்போது வரக்கூடிய ஜாதகருக்கு அதற்கான நல்ல தீர்வு கிடைக்கிறது. அதற்கு இதுவே ஒரு உதாரணம். மேலும் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிடம் சம்மந்தமாக பிரசன்னம் பார்க்கணும், ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அதற்கான தகவல் எல்லாமே அதில் வரும். புக் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும்.